மாநிலம் உள்ளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் மீண்டும் ஒருமுறை தனது கல்வி தரத்தை பள்ளியானது நிரூபித்துள்ளது. இவ்வாண்டு வெளியான தேர்வு முடிவுகளில் இப்பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று கிளாசிக் சாதனையை படைத்துள்ளனர். இதில் 12 மாணவர்கள் 90%த்திற்கும் அதிகமான மதிப்பெண்களும், 20 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் எனும் சிறப்பு தேர்ச்சி பெற்று கல்வித்துறையில் முத்திரை பதித்தனர். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 80%த்திற்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா சால்வை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் பாராட்டினார். இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பள்ளி முதல்வர் பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரமேஸ்வரர் சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலை அரும்பார்த்தபுரம் புதுச்சேரி சன்மார்க்க அன்பர்கள் சார்பில் அகவல் பாராயணம் நிகழ்ச்சியும் திருவாசக திருமுறை ஓதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து மாலை போட்டுள்ள பக்தர்கள் பால்குடம் மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஜீவபீடத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குரு பூஜை விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் குரு பூஜை விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. வழக்கமாக பல ஆண்டுகளாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில் தேர்தல் நடைபெறும். இதனால் 2 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறும் நாட்களுக்கு முன்னும் பின்னும் மதுக்கடைகள் அடைக்கப்படும். இந்த முறை புதுச்சேரி சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதனையொட்டி 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் மதுபான கடைகள் மூடப்பட்டன. அடுத்ததாக தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி மேலும் 3 நாட்கள் மதுபான கடைகள் மூடப்படுகின்றன. இன்று காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளு கடைகள் மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணிக்கு அனைத்து மதுபான கடைகளும், சாராய கடைகளும், கள்ளு கடைகளும் மூடப்பட்டன. மேலும் புதுச்சேரி எல்லை பகுதிகளான முள்ளோடை, மதகடிப்பட்டு, கோரிமேடு, காலப்பட்டு ஆகிய பகுதிகளில் கண்காணிப்பு கூடுதலாக்கப்பட்டுள்ளது. கவர் கிடையாது.
புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட குயிலாப்பாளையம் பகுதியில் ஒருவரின் வீட்டில் பச்சை கிளிகளை சட்டவிரோதமாக இறகுகளை வெட்டி கூண்டில் அடைத்து வளர்த்து வந்தனர். மேலும் திண்டிவன வன சருக அலுவலகத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் வன அலுவலர் ஸ்ரீராம் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் அந்த பச்சை கிளியை மீட்டு அந்த நபருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். விழுப்புரம் மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து முன்னிலையில் மீட்கப்பட்ட பச்சை கிளியை கால்நடை மருத்துவர் அருண் செல்வியிடம் காண்பித்து உடற்பரிசோதனை செய்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் நல அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து வனவிலங்கு வன பறவை தடுப்பு சட்டம் 1972 பச்சை கிளிகளை வீட்டில் வைப்பது வளர்ப்பது குற்றமாகும். பொதுமக்கள் பச்சை கிளியை வீட்டில் வைத்து வளர்ப்பதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டார். நீங்க ஒன்று போடுங்க சும்மா பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல. தமிழகத்தில் நாளை மறுநாள் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற வேட்பாளருமான MC சம்பத்துக்கு கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் ஒன்றிய துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் முன்னிலையில் பட்டாசு வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பினை அளித்தனர். வேட்பாளர் MC சம்பத்திற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வேட்பாளர் பேசுகையில், கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஆட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் ஆட்சியில் பிற்பகல் இலவச உணவு, மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் மற்றும் இருசக்கர மிதிவண்டி, கல்வி கடன், படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இவைகள் அனைத்தும் வழங்கப்பட்டன. அதனை மீண்டும் எடப்பாடி ஆட்சியானது அனைத்து அடிப்படை சலுகைகளையும் செய்து கொடுக்கும். கூட்டுறவு வங்கியில் பெற்ற விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு மானிய தொகையில் வியாபாரம் செய்வதற்கு உதவித்தொகை, இருசக்கர வாகனம், கல்வீடு கட்டும் கடன் என பலதரப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொடுக்கப்படும். இதனால் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியானது அமைய வேண்டும். அதற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தனர். இதில் திரளான கூட்டணி கட்சி பிரமுகர்கள் மற்றும் பெண்கள், இளைஞர், முதியோர்கள் என்று கலந்து கொண்டு நமது சின்னம் இரட்டை இலை என்று வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்தனர். பொன்னாடை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். அந்த புண்ணியத்தை எனக்கு கிடைச்சி எடப்பாடியாருக்கு நெஞ்சாக நன்றி பாராட்டு. இடர்பாடு எனக்கு மட்டும் வந்ததில்லை, என்னுடைய தொகுதி மக்களுக்கு வந்த இடர்பாடு. இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு உத்தரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் ரெட்டலை வெற்றி பெற வைக்க வேண்டும். வேட்பாளர் சம்பத்தாக நான் என்று அன்போடு பணியோடு கேட்டு வேட்பாளர் வாக்கு கேட்டு வெற்றி பெற வச்சு வீட்டுக்கு போறவர்னா அவங்களுக்கு அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சாந்தகுண ஐயனாரப்பன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், இளநீர், அபிஷேகத்தூள், தேன், பழ வகைகள் மற்றும்
வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்கள் மற்றும் சந்தன காப்புகளுடன் அலங்கரிக்கப்பட்டு சாந்தகுண ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள் சன்னதி வளாகத்தில் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையல் இட்டனர். மாலை 6 மணிக்கு மேல் அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலில் இருந்து மேள தாளங்கள் முழங்க சீர்வரிசை தட்டுகளுடன் ஸ்ரீ சாந்தகுண ஐயனாரப்பன் சுவாமி ஆலயத்திற்கு வருகை தந்து தமிழர்களின் ஆகம விதிப்படி ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ பொற்கலை, ஸ்ரீ சாந்தகுண ஐயனாரப்பன் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு 10 மணிக்கு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நாமும் அமாவாசை சார்பாக இப்பொழுது முதற்கண் பூஜை புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற கைராசி நகைக்கடையான பாண்டி ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காலை மற்றும் மதியம் உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சண்முகா தங்க நகை மாளிகையின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையின் உரிமையாளர் கூறுகையில், ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையில் நகைகளை வாங்கி உங்கள் ஐஸ்வர்யத்தை பெருக்குங்கள் என பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். ப்ரோ இல்லை சாம்பார் ஊற்றிங்கன்னா கிளம்புவோம். சாம்பார் முடியும் அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு தப்பான விஷயத்தை போடக்கூடாது. நான் ஒரு வாரத்துக்கு எதுக்கு கம்முன்னு இருக்கிறோம். வெள்ளி செக்ஷன் போட்டுமா அப்படியே நம்பருக்கு நான் சொல்றேன். சரி இருக்கு காட்டுங்க நான் ஆல்ரெடி நம்பர் அதனால ப்ராப்ளம் பாலிமர் பேசானே போலன்ற போகுதுன்றது இந்த காவல் கிடைக்கலையா
காந்தி வீதி பகுதியில் அமைந்துள்ள கிரசன்ட் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கல்வி விருந்தினர்களாக ஃபரூக், செயலாளர்கள் சரவணன், ரவிக்குமார், ஜாகிர், உஷா, யாசிர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரத்னராஜ், கிரசன்ட் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் சாதனைகளை பாராட்டிய விருந்தினர்கள் அவர்களின் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மேலும் எதிர்வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு விழா பள்ளியின் கல்வி மற்றும் கலை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்தது. Thank you for entrusting us with the trust of your children's education. My dear teachers, your dedication transcends the class. Next, we want to recognize the It takes a big heart to help shape little minds. I now invite our dedicated teacher Nasrin Khatu ma'am to the stage. From grade 1. The award for academic distinct on in grade 2 stage. Okay. From grade 3, representing the best in his class, please welcome Rayan. Let's give a big happy clap for him. Our beloved principal, Mrs. Indra ma'am, to the stage. We now move to a segment that celebrates curiosity and innovation, the Science Expo. Representing the best of Following her, we have Sabiha Mariam from UKG for the best project. And finally, our top achiever from grade. Please give Aslam a big round of applause. Clap your hands. Now for Shima Zohra from LKG. Ma'am, arrange all the children. Yes, ma'am, they are. Hello. From UKG for being such a well-behaved and helpful student. Please clap your hands. We are so proud of our next. From grade 6, I welcome. Showing such a wonderful curiosity, I invite Shazia. Let's give her a big hand.
Next, I invite Lukman from grade 6 to be recognized for his work. Let's give a big round of applause for our leaders. And institution runs smoothly because of ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك. Let's go. Next, I invite Afrin from grade 3. Education is not just about book, it's about character. We now move to a very special category, the Best Disciplined Student Award. Continuing the streak of excellence from grade 4, we have Aslan. திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்குரையாற்றினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். செல்வங்களுக்கு அன்பான வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை அழைத்த பொழுது மீண்டும் மிகவும் ஆர்வமாக ஆவலாக உள்ளோம் என்ற செய்தியை சொன்னார்கள். முதல்வர் அவரிடத்தில் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இது உள்ள வந்ததுமே ஒரு இயற்கை இதை பார்க்கிற பொழுது நான் சில வேண்டுகோள்களை மட்டும் வாழ்த்துற அளவுக்கு சுவாமிகளுடைய இதில் சமூக நீதி இந்த அடிப்படையில் நன்றாக அறிவோம். நாம் இன்னும் நிறைய மனத்தோடு நமக்கெல்லாம் தொடர்பு இல்லாத காரணத்தினால புதுவை தமிழறிஞர்கள் நமக்கென்று சில கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு சுவாமிகளோடு எனக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள பாரதிதாசன் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கவிஞர் பாரதிதாசனின் சேவைகளையும் தமிழ் வளர்ச்சிக்கான அவரது பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தனர். இதேபோன்று பாரதிதாசன் பேரன் கோ பாரதி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழ் பண்பாடு மற்றும் இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் விளையாட்டு விழா தொடங்கியது.
பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் வழிகாட்டுதலின்படி, கல்லூரியின் டீன் டாக்டர் பேராசிரியர் செந்தில்குமார் ஆலோசனையின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் மற்றும் ரஞ்சி டிராபி கிரிக்கெட் வீரர் ஆல்ரவுண்டர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு அம்சங்கள் பற்றியும் சிறப்பு பற்றியும் எடுத்துரைத்து விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் மாணவர்கள் அணிகளாக பிரிக்கப்பட்டு மார்ச் பாஸ்ட், யோகா மற்றும் தனித்துவ நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டினர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் மாணவர் அமைப்பு, நுண்கலை அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சில் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு இணைந்து வழங்கும் கண்டுபிடிப்பு, வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் பதிப்பு 3 DIE இன்னோவேஷன் டிசைன் அண்ட் ஆண்டர்பிரினர் என்ற தலைப்பில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா இக்கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாடு மற்றும் வசதி அலுவலக நியூக்ளியர் துறையின் உதவி இயக்குனர் பிரதிகா சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். அவர் தம் உரையில் MSME யோசனை முதல் தாக்கம் வரை பாலமாக செயல்படுகிறது. MSME மூலம் எப்படி தொழில் முனைவோர் தங்களது தொழிலை தூக்க வேண்டும் என்றும், மேலும் MSME-யின் பல்வேறு இன்னோவேஷன் திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் AICTI இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார், வாத்வானி பவுண்டேஷன் முதன்மை பயிற்சியாளர்கள் அன்புமதி மற்றும் முனைவர் CR ராணி ராஃபின் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AICTI இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர் தம் உரையில் திட்டங்கள் செயல்படுத்துதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் புத்தொழில் முனைவு பற்றியும், ரியல் டைம் பிரச்சனைகளை குறைந்த செலவில் மிக தரவுடன் தீர்க்கும் வகையில் தங்கள் யோசனைகளை பற்றி இந்த பயிற்சி முகாமில் விரிக்க வேண்டும் என்று கூறினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தம் உரையில் இப்பயிற்சியில் பங்குபெறும் பங்கேற்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடனும் ஒரு புத்தொழில் தொடங்கும் வகையில் யோசனைகளை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் மக்களை செல்போனில் தேவையில்லாத செயலிகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் என்றும், இந்த 5 நாட்கள் பயிற்சி முகாமை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்த பயிற்சி முகாமில் அகில இந்திய அளவில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற வெளி மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த சுமார் 260 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி முகாமை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். செயலாளர் முனைவர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார். இப்பயிற்சி முகாம் 5 நாட்களும் காலை மற்றும் பிற்பகல் என மொத்தம் 11 அமர்வுகளில் நடைபெற உள்ளது. இதில் உலகளாவிய நிறுவனமான வாத்வானி பவுண்டேஷன் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சிலை சேர்ந்த நிபுணர்கள் வெவ்வேறு தொழில்நுட்ப தலைப்புகளில் வெவ்வேறு அமர்வுகளில் பயிற்சி அளிக்க உள்ளனர். மேலும் இப்பயிற்சியில் புத்தொழில் நிறுவனர்கள் தங்களுடைய அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை இக்கல்லூரியின் நிர்வாகம் செய்து வருகிறது.
இப்பயிற்சி முகாமில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இத்துவக்க முகாம் விழாவின் நிறைவாக டீன் முனைவர் அன்புமலர் நன்றி உரை வழங்கினார். I extend the respectful and heartfelt welcome to our esteemed chief guest, Madam. In India, by supporting through MAC's initiative like Smart India Hackathon, Institution Innovation Council, Yukti Innovation Repository, Kapila. We work in the real world that turns your products or services to the solutions that create a value for the society. We are deeply thankful to AICTE for funding this bootcamp and to the Ministry of Education's Innovation Cell, Vadvani Foundation and the organizing partner SBI Foundation for providing us